தாமிரபரணி நதி மாசு தொடர்பாக தடுப்பு நடவடிக்கைக்கு அதிரடி பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், இந்த விவகாரத்தின் பின்னணியை தெளிவாக விளக்குங்கள். தமிழகத்துல வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடியது தாமிரபரணி நதி. இந்த நதி கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு மாசு அடைவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகிறது. இந்த சூழல்ல தாமிரபரணி நதியை மாசிலிருந்து காப்பாற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை நீதித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நேரடியாக நீதியரசர்களும் இந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு பரிந்துரைகளை அரசுக்கு தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழல்ல திருநெல்வேலி மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய உறுப்பினர் செயலாளருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த பரிந்துரை கடிதத்தில் பல்வேறு பரிந்துரைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாபநாசநாத சுவாமி திருக்கோவில் செயல் அலுவலர், இந்து சமய அறநிலையத்துறையுடைய இணை ஆணையாளர் மற்றும் விக்ரமசிங்கபுரம் நகராட்சியுடைய அலுவலர் உள்ளிட்ட அனைவருக்குமே அந்த பரிந்துரைப்பட்டிருக்கிறது. அதாவது தாமிரபரணி நதி சமதளத்துக்கு வரக்கூடிய இந்த பாபநாசம் பகுதியில தான் அதிகமான மாசு ஏற்படுவது கண்டறியப்பட்டிருக்கிறது. நேரடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரியர்களும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது நேரடியாகவே அந்த இதையும் பார்த்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு பரிந்துரைகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திதி சடங்குகள் உள்ளிட்டவைகள் மேற்கொள்ளும் போது பிறப்பிக்கப்படும் பொருட்களான இந்த கழிவுப் பொருட்கள் தாமிரபரணி நதியில கலப்பதை தடுப்பதற்கு அங்கீகரிக்கப்படாத புரோகிதர்கள், அதாவது இந்து சமய அறநிலையத்துறை மூலம் அங்கீகரிக்கப்படாத புரோகிதர்கள் மூலம் இது போன்ற தர்ப்பணம் உள்ளிட்ட சடங்குகள் செய்யப்படுவதை கடுமையாக கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே போல தாமிரபரணி நதியில மாசு ஏற்படும் வகையில அந்த துணிகள் பொருட்களை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாமிரபரணி நதிக்குள்ள போவதற்கான அந்த நுழைவாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பரிந்துரைகள் அதில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தாமிரபரணி பாபநாசம் நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு மண்டபங்களின் பின்புற பகுதிகளில் குப்பைகள் கொட்டப்படுவது கண்டறியப்பட்ட சூழல்ல நதியினுடைய பின்புற மண்டபங்களுடைய பின்புற வாயில்கள் அனைத்துமே மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல திதி சடங்குகள், சமய சடங்குகள் மேற்கொள்வோருக்கு இந்து சமய அறநிலையத்துறை தனியாக கட்டணம் நிர்ணயித்து அந்த பரிந்துரைகளை கட்டணம் நிர்ணயிப்பதற்கான அந்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டதோடு இணையதளத்தின் மூலம் முன்பதிவு செய்வதற்கும் அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்துமே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை உறுப்பினர் செயலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தின் மூலம் அந்த பரிந்துரைகளை உடனடியாக பிறப்பிக்கவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாளை தினம் தாமிரபரணி மாசு ஏற்படுவதை தடுக்கும் வகையில நீதிமன்றத்தில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சான்றுகள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்ட சூழலில் இந்த பரிந்துரை கடிதமானது தற்போது வெளியாகிருக்கிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.